வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம 9th சிவிக்ஸில் இருக்கிற யூனிட் 3ல் இருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் இந்த லெசனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் எல்லாமே நம்ம நிறைய நடத்திருந்தோம். ஸோ ஃபுல்லாக போய் பாருங்கள். அது வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருப்பேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பார்ட் 2ல் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த விட்ட 2 பேஜும் புக் பேக்கும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ புக் பேக் வேணும், அது மட்டும் வேணும்னா கொஞ்சம் இதை ஸ்கிப் பண்ணி பாருங்கள். இல்லை லெசனும் நான் கற்றுக்கிறேன்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். பார்ட் 2ல் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கைலாஷ் சத்யார்த்தியை பாதியிலே விட்டுருந்தோம். ஸோ இந்த கைலாஷ் சத்யார்த்தி அவர் வந்து நோபல் ப்ரைஸ் வந்து பீஸுக்கு வாங்கியிருந்தார். எதுக்காக அவருக்கு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சைல்டு லேபர் இருக்குதுல்ல, அந்த கான்செப்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து செயல்பட்டவர். இவர் பார்த்தீங்கன்னா 86,000 சில்ட்ரன்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த சைல்டு லேபர் அந்த வேலை பார்த்துட்டு இருப்பாங்களே, ஸோ அதுலேருந்து அவங்கள விடுவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா இந்த சைல்டு லேபர் அந்த இதுக்கு டிராஃபிக்கிங்கு, ஸ்லேவரி இதுக்காக ஒரு இது கொடுக்குற அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இவர் பார்த்தீங்கன்னா 80,000 கிலோமீட்ரு த்ரூ அவுட் த வேர்ல்டு, உலகம் முழுசு அந்த இடத்துக்கு இவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்காக இவருக்கு வந்து அந்த பீஸ் நோபல் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, இது ரிப்பீட்டட் கொஷின்னு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. கைலாஷ் சத்யார்த்தி வந்து நோபல் ப்ரைஸ் ஃபார் பீஸ் வந்து சைல்டு லேபருக்கு அகேன்ஸ்டாக பேசினதுனால கொடுத்துருக்காங்க. 2014 இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைல்டு ரைட்ஸ் இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆர்டிகல் 24 and 45 கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 24 பார்த்தீங்கன்னா நோ சைல்டு பிலோ த ஏஜ் ஆஃப் 14 வயசுக்கு 14 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க யாருமே வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கு, அதாவது வேலை பார்க்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 45 வந்து என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து சில்ட்ரன்ஸுக்கு கொடுக்கணும். 14 வயசு வரையும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கம்பல்சரி எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ரைட்டு, நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன்ஸ்னு ஒரு கமிஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு சேஃப்கார்டு, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனு, அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அந்த கமிஷன் வந்து இது பண்ணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியாவில், இப்போ இருக்கிற இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வந்து எங்கேயோ அச்சீவ் பண்ணிட்டாங்க, நிறைய இடத்துல அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சுச்சுவேஷன், 90s இருந்த சுச்சுவேஷன் பார்க்கல இப்போ வந்து எவ்வளவோ உமன்ஸ் வந்து டெவலப் ஆகியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, பிரசிடென்ட் அந்த பொசிஷனில் வந்திருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் பொசிஷனில், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, அது எல்லாமே அவங்களுக்கு வந்து எடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பொசிஷன்ஸுக்கு எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லை. எலெக்ஷனுக்கே அவங்களுக்கு ஓட்டு போட உரிமை இல்லாத காலகட்டத்து இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ நம்ம டெவலப் ஆகிருக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கமிஷன்ஸ் மூலயமா அதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போயும் ஏதாச்சும் மிஸ்பிஹேவ் ஆகிறாங்களா, ஏதாச்சும் தவறுதல் நடக்குதா, இதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது இந்த பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நம்ம சொத்துரிமை சொல்கிறோம் பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் தான் ஸ்டார்டிங் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறது முன்னாடி தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, அதாவது நம்ம முன்னோர்களுடைய சொத்து, இப்போ என்னுடைய தாத்தாவோட சொத்து வந்து என்னுடைய அக்கா தங்கச்சிகளுக்கு வந்து போகலாம், என்னுடைய அப்பா சொத்து வந்து என்னுடைய அக்கா தங்கச்சிக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி, அதாவது உமன்ஸுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஹிந்து சசஷன் ஆக்ட் படி 1989 படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்து சசஷன் ஆக்ட் வந்து இது வந்து ரொம்ப பழைய ஆக்ட். ஹிந்து சசஷன் ஆக்ட் வந்து 1950 சம்டைம் அந்த இதில் 56 ஏதோ ஒரு டியூரேஷன்லே இந்த ஆக்ட் வந்து இருக்கும், ஹிந்து சசஷன் ஆக்ட். அதை வந்து அமெண்ட்மெண்ட், அதாவது திருத்தம் பண்ணியிருப்பாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா 2005 இந்த திருத்தம் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு பண்ண மாதிரியே ஹிந்து சசஷன் ஆக்ட் வந்து உமன்ஸுக்கும் வந்து ஈக்குவல் ஷேர் வந்து கொடுக்கணும் சொத்துல. உமன்ஸ் ஆர் நவ் கிவன் ஈக்குவல் ஷேர்ஸ். 2005 அந்த ஆக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ இதை ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி சொல்கிறாங்க. பெரியார் ஈவி ராமசாமி, இவர் வந்து வைக்கம் ஹீரோன்னு சொல்லுவோம். ஏன்னா 1924 பார்த்தீங்கன்னா வைக்கமில் கேரளா அந்த டெம்பிள் என்ட்ரிக்காக போய் போராடி இருப்பார். யாருக்காகனா தலிட்ஸுக்காக போய் போராடி அதில் வெற்றியும் பெறுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் 1925 பார்த்தீங்கன்னா இவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்துருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா லெசன்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இவர் ஏன் ஆரம்பித்தார், பெரியார் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டையே ஆரம்பித்தார், இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் இருந்தார், எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அந்த காஞ்சிபுரம் கான்ஃபரன்ஸு அந்த டயத்தில் அதில் அவருடைய பேச்சு எடுபடாத
அவர் வந்து தனியாக நான் ஒன்று ஆரம்பிக்கிறேன் சுயமரியாதை இயக்கம்னு ஒன்று ஆரம்பிப்பார். அதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பார்க்காதவங்க போய் சேனல்லாம் பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுவார் உமன்ஸ் அந்த லேபர் வெல்ஃபேரில். என்னென்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா, மைன்ஸ் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பார், உமன்ஸ் லேபர் வெல்ஃபேர் ஃபண்டு, உமன் அண்ட் சைல்ட் லேபர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டு. ஸோ இதெல்லாமே மார்க் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். ஒரு இதை ரீட் பண்ணிவிட்டு எப்பயாச்சும் இந்த இதில் கேட்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம், இல்லைனா இவர் பண்ணதில் ஏதாச்சும் ஒன்று ஹார்ட் ஒன் அவுட்டு இந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் அம்பேத்கர் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு நபர். ஸோ அவர் பண்ணது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன். தமிழ்நாடு இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ப்பா. ரிசர்வேஷன்னா என்ன நம்மளுக்கு தெரியும், இடஒதுக்கீடு. எந்தெந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி டிசி ஸோ பிசி இவங்கள மாதிரி ஆளுக்கு இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 69% ரிசர்வேஷன் டோட்டலாக வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுக்குது. ஓகேங்களா, மீதி இருக்கிறது தான் ஜென்ரல் கேட்டகரிக்கு போகும். எதுக்காக இந்த ரிசர்வேஷன் தேவை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ரிசர்வேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. எல்லா மக்களுமே ஒரு சமநிலைக்கு வரணும்னா இந்த மாதிரி ரிசர்வேஷன் போட்டால் மட்டும்தான் அவங்களால சமநிலைக்கு வர முடியும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது, தேவையானது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து 26.5% ரிசர்வேஷனு, பிசி முஸ்லீம்ஸ்க்கு 3.5, எம்பிசி டிசிக்கு 20%, எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1%, டோட்டலாக 69%. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசர்வேஷன் கேட்டகரியிலே இன்னொரு ரிசர்வேஷன் சப் ரிசர்வேஷன் யாருக்கு பார்த்தீங்கன்னா 30% வந்து உமன்ஸுக்கு வந்து ரிசர்வ் பண்ணோம். ஏன்னா அவங்க வந்து இப்போ தான் டெவலப் ஆகிட்டு வராங்க, இப்போ ஆயிட்டாங்க. இருந்தாலும் அந்த பர்சன்டேஜ் வந்து 30% வந்து ரிசர்வ்டாக இருக்குது ஃபார் உமன்ஸ். அப்போ தான் வந்து ஒரு சமநிலை வந்து இருக்கும். எல்லாமே பாய்ஸாக போயிட்டாங்கன்னா உமன்ஸுக்கு வந்து அங்கே ப்ரையாரிட்டி கிடைக்காம போயிரும்ல. ஸோ அதுக்காக ரிசர்வ்டுன்னு வந்து 30% உமன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் 4% பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியலி ஏபிள்டு, அதாவது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்காக இது கொடுத்துருக்காங்க 4% ரிசர்வேஷன். நெக்ஸ்ட் இந்த எஸ்சி எஸ்டி அந்த இதில் பார்த்தீங்கன்னா அதிலே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அருந்ததியர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் தமிழ் மீடியமில் படித்தவங்களுக்கு 20% சீட்டு வந்து ஒதுக்குறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டரை வந்து எம்பிசி அந்த கேட்டகரிக்குள்ளே கிளாஸிஃபை பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ ரொம்ப முக்கியமானது, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இதை வந்து தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்குரிய பெரிய பெரிய உரிமை இதுதான். என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் என்ன பண்ணிகிட்ருக்கு, எனக்கு கணக்கு வழக்கு தேவை கொடுங்க அப்படின்னா கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுக்குரிய ஒரு ஆக்ட் தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். நீங்கள் உங்கள் ரோடு வந்து ஒழுங்காக போடுறாங்களா உங்கள் ஏரியாவில், இல்லைனா அந்த தண்ணி டேங்க் வந்து கரெக்டாக இருக்கா, தண்ணி வருதா, எவ்வளோ அமௌண்ட் அதுக்கு செலவு பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து என்னென்ன இதுக்கெலாம் எவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்காங்க, உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் என்ன தேவை, அதுக்கெலாம் எவ்வளோ ஃபண்டு இது பண்ணியிருக்காங்க, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த ஆர்டியில் ஒரு மனு கொடுக்கலாம். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதை பற்றி தான் அதில் சொல்லியிருப்பாங்க. இந்த ஆக்ட் வந்து எப்போ வருது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2005 வருது. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன நம்மளுக்கு நம்ம இப்போ சொன்ன மாதிரியே நம்ம மனு கொடுத்துட்றோம். ஆனால் ஆன்சர் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 30 நாளுக்குள்ளே சென்ட் பண்ணணும். அவங்க வித்தின் 13 டேஸ் அவங்க அதுக்குரிய பதிலை வந்து கொடுக்கணும். கொடுக்காத பட்சத்தில் அவங்க வந்து ஃபைன் நம்மளுக்கு கட்டணும். ஓகேங்களா, ஒரு நல்ல ஆக்டில். ஸோ நம்ம 30 நாளில் அவங்க வந்து நம்மளுக்கு ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா நம்ம திருப்பி அப்பீலேட் ஆஃபீஸர்கிட்ட அப்பீல் பண்ணோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு தேவையான காம்பன்சேஷன் வந்து வாங்கி பெனால்ட்டியை வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் லா வந்து நம்ம கண்ட்ரியில் இந்த ஆர்டிஐன்னு ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து பப்ளிக் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக அந்த ஆக்ட் வந்து இருக்கணும். நமக்கு தேவையான எல்லா இதுவுமே நம்ம அதில் கேட்டுக்கலாம். நான் சொன்னது தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் ரைட்னா தொழிலாளர்கள் இருக்காங்களா அவங்களுடைய உரிமைகள் என்ன பார்த்தீங்கன்னா அதில் மெயினானது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 39D என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வேஜஸ் வந்து மேல் ஃபீமேலுக்கு கொடுக்கணும். ஈக்குவலான ஒர்க் பண்ணுறாங்க மேலோ ஃபீமேலோ அவங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான வேஜஸ்
வேஜஸ் சம்பளம் கொடுக்கணும், மேலுக்கு ஒரு சம்பளம் ஃபீமேலுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கக்கூடாது, அதை பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 39D. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the right of every man are diminished when the right of one man are threatened said by John F. Kennedy. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரே ஒரு மனிதனுடைய உரிமை பறிபோகும் பட்சத்தில் எல்லாருடைய உரிமையும் அங்கே வந்து காணாமல் போகுது. அதுதான் இதோட தமிழாக்கம். சரிங்களா. ஜான் எஃப் கென்னடி வந்து சொல்கிறாரு. இதை வந்து கொஷினை கேட்கலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை பற்றி திருப்பியும் அம்பேத்கர் வந்து லேபருக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பேத்கர் தான் நம்ம ஃபேக்ட்ரி ஒர்க்கிங் இருக்காங்களே, ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்லாம் வந்து 12 மணி நேரம் 20 அவங்க ஃபுல் டேவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் குறைச்சி 8 hours வந்து டே ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தவர் அம்பேத்கர் தான். நெக்ஸ்ட் வந்து கம்பல்சரியாக வந்து ட்ரேட் யூனியனில் வந்து ரெகக்னேஷன் வாங்கியிருக்கணும். அடுத்து இந்த எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸு, மினிமம் வேஜஸ், லேபருக்கு மினிமமாக இவ்வளோ வேஜஸ்க்குள்ளே கொடுக்கணும், அதுக்கு கீழே போகக்கூடாது, அந்த மாதிரி என்ஷூர் பண்ணவர் அம்பேத்கர். கோல் அண்ட் மைக்கா மைன்ஸ் வந்து ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே இவர் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது அந்த ஒர்க்கிங் டைம் வந்து உமன்ஸுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் உட்கார கூட இடம் இல்லாமல் அந்த ஜுவல்லரி ஷாப்லாம் ஜுவல்லரி சாரீஸ் ஷாப்ஸ்லாம் பார்த்துருப்போம். உட்கார கூட இடம் இல்லாமல் அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இது பண்ண கேரளா கவர்மெண்ட் வந்து ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அமெண்டிங் த ஷாப்ஸ் அண்ட் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் வந்து ஜூலை 2018 வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேரளா கவர்மெண்ட். அதான் அதில் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான், இந்த லெசனில் முடிஞ்சு. ஸோ புக் பேக்கும் நம்ம இப்போ சேர்த்தே பார்த்துருவோம். புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா apartheid was followed by சவுத் ஆஃப்ரிக்கா. நம்மளுக்கு தெரியும் அப்பர்தேட் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெல்சன் மண்டேலா வந்து 27 வருஷம் அதுக்காகலாம் ஜெயில் போய் கஷ்டப்பட்டு 1990 வந்து அதை வந்து மீட்டெடுத்து அந்த அப்பர்தேட்ன்ற கான்செப்டை எண்டுக்கு கொண்டு வந்திருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஸ் ரைட் எக்ஸசைஸ் இன் த ஃபார்மேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ கவர்மெண்ட். இது வந்து நம்ம பார்ட் 1லேயே பார்த்துருந்தோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு புக் பேக் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரைட். ஓகேங்களா. ஆப்ஷன் சி வந்து பொலிட்டிக்கல் ரைட் தான் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணால் நம்மளுக்கு உரிமை கொடுக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா a 10-year-old boy is working in a shop. Which right can you யூஸ் டு ரெக்கவர் ஹிம்? ஒரு 10 வயசு பையன் வந்து ஒரு ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அவனை எந்த ரைட் மூலயமா நம்ம அதுலேருந்து வெளிக்கொண்டு வரலாம்? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரைட் அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஆப்ஷன் சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 4th கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டைம் லிமிட் டு கெட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆர்டிஐ ஆக்ட் 2005? இந்த ஆர்டிஐ பற்றி இப்போ தான் பார்த்தோம். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 வெளிவந்தது. இதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அப்பீல் பண்ணியிருக்கோம்னா அது நம்மளுக்கு எத்தனை நாளில் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணோன்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஆப்ஷன் சி, 30 நாளில் வந்து அவங்களுக்கு நம்ம வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா which of the following statements are true? இதில் பார்த்தீங்கன்னா the state human right commission was established in 1993. ஃபஸ்ட்டு இது வந்து கரெக்ட். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் 1993 ஆரம்பிக்கப்படுது, அக்டோபர் 12. சரிங்களா. ஃபஸ்ட் பார்ட்லேயே பார்த்துட்டோம் அதை. நெக்ஸ்ட்டு இட் ஹாஸ் த பவர் ஆஃப் அ சிவில் கோர்ட். இந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து ஒரு சிவில் கோர்ட் அளவுக்கு பவர் இருக்குது. கரெக்டு. நெக்ஸ்ட்டு இட் பவர் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் த ஸ்டேட். இது தப்பு. ஏன்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும் தான் பவர் இருக்கும், ஸ்டேட்டை தவிர்த்து வேறு எங்கேயும் போகாது. இட் கேன் ஆல்சோ ரெக்கமெண்ட் கம்பன்சேஷன் டு விக்டிம்ஸ். இது கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th இது 3மே கரெக்டு. ஸோ இந்த கொஷினில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம புக்கில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. எது கரெக்டான ஆன்சர்னால் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு, செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு, தேர்டு தப்பு, 4th கரெக்டு. ஸோ புக்கில் வந்து ஆப்ஷன் வந்து கொடுக்கல, கரெக்டாக கொடுக்கல. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அசர்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்க? ரைட் அண்ட் டியூட்டிஸ் ஆர் த 2 sides of the same coin. ரெண்டுமே ஒரே காயினில் இருக்கிற ரெண்டு பக்கங்கள் சொல்கிறாங்க. we have right to freedom of religion, we have to promote harmony and spirit of people of other religion. இது ரெண்டுமே கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா both A and R are correct and R explains A. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th கொஷின். அக்கார்டிங் டு த UNO a child is a person who has not completed the age of ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம். ஆப்ஷன் டி 18 வயசு நிறைவேறாதவங்க எல்லாருமே UNO பொறுத்தளவுக்கு சில்ட்ரன் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி அண்ட் மலாலா have been awarded Nobel Prize for. எதுக்கு வந்து அவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க? பீஸுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. மலாலா பற்றி ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல்
டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் கண்டெய்ன்ஸ் டேஸ் ஆர்டிகல்ஸ். இதுவும் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருந்தோம். 30 ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, 30 ஆர்டிகல்ஸ் வந்து யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ஃபில் இன் த பிளாங்க்ஸில் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேர் இன்கார்பரேட்டட் இன் த கான்ஸ்டிடியூஷன் பை டேஸ் அமெண்ட்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா 42வது அமெண்ட்மெண்ட்டு. ஓகேங்களா, இதுவும் பார்ட் 1லேயே பார்த்துருப்போம். 42வது அமெண்ட்மெண்ட்டு எப்போ பார்த்தீங்கன்னா 1976. ஓகேங்களா, 1976 அந்த டயத்தில் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனில் வந்து சேர்த்துருப்பாங்க. சரிங்களா. தேர்டு கொஷின் பார்த்தீங்கன்னா த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன். இதுவும் நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் 1993. ஓகேங்களா, அந்த டயத்தில் தான் இது பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Indian state to implement Women Ancestral Property Act in 1989 was. இது வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம். பாக்ஸில் பார்த்தோமா, தமிழ்நாடு தான். ஓகேங்களா, டிஎன் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு இந்தியன் ஸ்டேட் வந்து உமன் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி வந்து 1989 வந்து கொண்டு வந்திருந்தாங்க தமிழ்நாடு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரைட் டு ஓட். இந்த இது வந்து நம்மளுக்கு எப்போ வந்திருக்கும், எதனால நம்மளுக்கு ஓட்டு உரிமை இருக்கனால. ஸோ பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரைட் டு ஃபார்ம் யூனியன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்குறாங்க. ஸோ ரைட் டு ஃப்ரீடம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரைட் டு ப்ரிசர்வ் ட்ரெடிஷன். இது பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ரைட்ஸ். ஓகேங்களா, ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்து சசெஷன் ஆக்ட். இது பார்த்தீங்கன்னா 2005 தான் இந்த ஹிந்து சசெஷன் ஆக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வருது. நெக்ஸ்ட்டு சைல்டு லேபர் பார்த்தீங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். சைல்டுனாலே ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அவங்களுடைய ரைட்ஸ். ஓகேங்களா, முடியுது. மேட்ச் த ஃபாலோயிங்.